ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சிறப்பான விரதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வரலட்சுமி விரதத்தை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். சுமங்கலி பெண்கள் எல்லோருமே கட்டாயம் கடைபிடிக்கக்கூடிய விரதங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னோன்னா, அதில் முதல்ல நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம்னா இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றது தமிழ் மாதமான ஆடி மாதம் இல்லைன்னா ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில் வருங்க. நமக்கு செல்வம் மங்கள பேறுகளை தரக்கூடிய மகாலட்சுமியை வேண்டி பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்து விரதம் அப்படின்னு சொல்லலாம். இது குடும்பத்துடைய நல்வாழ்வுக்காகவும் கணவருடைய நீண்ட ஆயுள் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொன்னால் இந்த மகாலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரம் அப்படின்னா கொடுக்கக்கூடியவங்க, லக்ஷ்மி அப்படின்னா செல்வத்தை கொடுக்கக்கூடியவங்க. பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு மனம் உருகி வரம் தரக்கூடிய வடிவம் தான் இந்த வரலட்சுமி அப்படின்னு. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த விரதத்தை நம்ம எப்படி சரியான முறையில் கடைபிடிக்கணும், நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் என்னென்ன விஷயங்களெல்லாம் சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றது தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் கணவருடைய ஆயுள் மற்றும் குடும்பத்தில் எல்லா விதமான செல்வ நலன்களும் பெருக வேண்டும் அப்படின்றதுக்காக பெண்களாகிய நம்ம கடைபிடிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விரத நாளுன்னே சொல்லலாங்க. குறிப்பாக திருமணம் வரம் வேண்டி காத்திருக்கிறவங்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இதையும் தாண்டி வரலட்சுமி விரதம் அப்படின்றது அஷ்டலட்சுமிகளையும் வழிபட்டு அவங்களுடைய ஆசையை பெறுவதற்குரிய ஒரு நல்ல நாள் தான். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்போது வருது, இந்த நாளில் அம்மனுக்கு எப்படி பூஜை செய்து வழிபடணும் அப்படின்ற முழுமையான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு வரலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வரலட்சுமி தாயாருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த வரலட்சுமி அம்மனை இந்த நிமிஷத்தில் நம்ம நினைக்கும் போது எந்த ஒரு கெடுதல்கள்லேருந்தும் நம்மளை காப்பாற்றி இவங்களுடைய முழுமையான அருள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குங்க. அன்னை மகாலட்சுமியிடமிருந்து வேண்டிய வரங்களை கேட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. பக்தர்கள் வேண்டும் வரங்களை தரக்கூடிய லட்சுமியின் வடிவமான வரலட்சுமியை வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள். செல்வ வளம், ஆரோக்கியம், குழந்தை பேறு, திருமணம் இது எல்லா தொடர்பான வரங்களையும் மகாலட்சுமியின் அருளையும் பெறுவதற்கான வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள். கோவில்களிலும் வீடுகளிலும் வரலட்சுமி விரதம் வழிபாடு நடத்தப்படுவது ரொம்ப ரொம்ப ஒரு வழக்கமான விஷயம்னு சொல்லலாம். கலசம் வச்சு அதை அம்மனை போல அலங்காரம் செய்து பூஜைகள் செய்து வழிபடுவது பக்தர்களுடைய ஒரு வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வரலட்சுமி விரதம் அப்படின்றது ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் இல்லைனா அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையில் வருங்க. இல்லைனா பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத நாள்னு சொல்லலாம். திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வது நம்ம எல்லோருடைய வழக்கமாக இருக்குது. இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எந்த நாளில் நம்ம கடைபிடிக்கணும், வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 2026ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரதமானது வருதுங்க. இந்த நாளில் முடிந்தவர்கள் முழு நேரமும் விரதம் இருந்து இல்லைன்னா விரதம் கடைபிடிக்காமல் வீட்டில் வரலட்சுமியை எழுந்தருளை செய்து வழிபடுவது நம்ம எல்லோருடைய வழக்கமாக இருக்குது. சில பேர் காலையிலையும் சில பேர் மாலையிலையும் வரலட்சுமி பூஜை செய்வதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. இந்த வரலட்சுமி பூஜை எப்படி உருவாச்சு, இதோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கந்த புராணத்தின்படி சாருமதி என்ற பிராமண பெண்ணின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி தாயார் தான் வரலட்சுமி என்றும் ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தன்னை விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் கனவில் கண்டதை தன்னுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சாருமதி சொல்லியிருக்கா. அதே போல அந்த ஊர் பெண்களும் ஒன்றாக இணைந்து அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டிருக்காங்க.
பூஜைகள் நிறைவு செய்த பிறகு அம்மனுடைய கையில இருந்த வளையல்கள் அசையும் சத்தம் கேட்டிருக்கு. இதை அம்மனின் ஆசையாக மக்கள் எடுத்துக்கொண்டனர். அதுக்கப்புறமா இந்த விரதம் மேற்கொண்ட பெண்களுடைய வீடுகளில் எதிர்பார்க்காத அளவிற்கு செல்வ வளம் பெருகியதா சொல்லப்படுது. வாய் வழியாக சொல்லப்படக்கூடிய இந்த கதையால் பல காலமாக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்துட்டு வராங்க அப்படின்னு ஒரு வரலாறே சொல்லலாங்க. இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம எப்படி நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டை சுத்தம் செய்துட்டு பூஜை அறையில் சிறிய பீடம் வச்சுட்டு அதில் கலசம் வைக்கணுங்க. கலசத்தில் தண்ணீர் இல்லைன்னா அரிசி நிரப்பி அதற்கு நாணயங்கள், வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் வைத்து அதோட மேற்பகுதியில் தேங்காய், மாவிலை வைத்து நம்ம கலசத்தை தயார் செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா புதிய புடவை, நகைகள் இது எல்லாத்தையும் அந்த கலசத்தை அம்மனை போல் அலங்காரம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் நம்ம அணிவிக்கணும். வாசனை மலர்களால் அம்மனை அலங்காரம் செய்து அஷ்டலட்சுமிகளும் அந்த கலசத்தில் எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு நம்ம மனதார வேண்டிக்கணும். நமக்கு தெரிந்த லட்சுமி மந்திரங்களை சொல்லி எளிமையான முறையில் நம்மளுடைய வீட்டிலேயே நம்ம வழிபாடு செய்யலாம். அந்த அம்மனுக்கு வளையல், புதிய துணி, பழங்கள், இனிப்பு, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு இது எல்லாமே அம்மனுக்கு படைத்து பிறகு அதெல்லாம் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஒரு மஞ்சள் நூலை 9 முடிச்சுகள் போட்டு அம்மனுடைய பாதத்தில் வச்சு வழிபட்டு கழுத்திலோ இல்லை கைகளிலோ அந்த கயித்தை நீங்கள் கட்டிக்கலாம். பிறகு சாருமதியுடைய கதைகளை சொல்லி நம்ம வழிபாடும் செய்யலாம். அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை படைத்து தீபாராதனை காட்டி அந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. இந்த விரதத்தை நம்ம பக்தியோடு கடைபிடிப்பதன் மூலம் குடும்பத்தில் நிலையான செல்வம், மங்களமான வாழ்க்கை, மாங்கல்ய பாக்கியம், நல்ல ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை அப்படின்றது நமக்கு கிடைக்குங்க. அஷ்டலட்சுமிகளையும் பூஜித்த பலன் கிடைப்பதால் வேண்டிய வரங்கள் எல்லாமே கைகூடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுறாங்க. வரலட்சுமியுடைய விரதத்துடைய இது முக்கிய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டலட்சுமியுடைய அருள் அப்படின்னு சொல்லலாங்க. 8 லட்சுமிகளையும் செல்வம், பூமி, கல்வி, அன்பு, புகழ், அமைதி, இன்பம், பலம் ஒரே நேரத்தில் வழிபட்ட பலன்களை தான் நம்மளுக்கு கொடுக்கும். தீர்க்க சுமங்கலி வரம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவர் நீண்ட ஆயுளோடு நலமுடன் வாழ மாங்கல்ய பலம் பெருகவும் இந்த விரதத்தை இருப்பாங்க. அடுத்ததாக வீட்டில் பணத்தடை நீங்கி பொருள் சேர்க்கையும் ஐஸ்வர்யமும் நிலைத்திருக்கும். குடும்ப நலன் அப்படின்றது கிடைக்குங்க. நம்மளுடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் எல்லோருமே ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இந்த வரலட்சுமி விரதமானது நம்மளுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக நம்மளுக்கே மன அமைதி மற்றும் தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னா இந்த வரலட்சுமி விரதத்தை சொல்லலாம். அதாவது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கி மனதில் நேர்மறை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பூஜை செய்கிறப்போ வரலட்சுமிக்கு உகந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில பேருக்கு வரலட்சுமி மந்திரம் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். நம்ம வரலட்சுமி பூஜை செய்கிறப்போ சொல்ல வேண்டிய 3 முக்கிய மூல மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள் அப்படின்றது இருக்குங்க. அதில் நம்ம முக்கியமான மூல மந்திரம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகா லக்ஷ்மி தாயே நம அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லணும். இந்த மந்திரம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமே அந்த மகாலட்சுமி தாயார் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அப்படின்றத நடத்தி கொடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம பிரசித்தி பெற்ற லக்ஷ்மியுடைய காயத்ரி மந்திரத்தை தாங்க சொல்லணும். ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தை தான் சொல்லணும். இந்த மந்திரமும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம பூஜை செய்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு வழிபாட்டு முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா, கலச ஆவாகனம். அதாவது கலசத்தில் அம்பால் ஆவாகனம் செய்கிறப்போ ஓம் வரலட்சுமியே நம அப்படின்னு மலர்களால் அர்ச்சனை செய்யணும். நீங்கள் பூஜை முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பூஜை நிறைவு செய்கிறப்போ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இல்லைனா மகாலட்சுமி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தீப தூபம் காட்டி ஆராதனை செஞ்சுட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை நிறைவு செய்துக்கலாம்.
சில பேர் பூஜை செய்ய என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி பூஜை செய்யணும் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த பூஜையை எப்படி ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையில் ஃபஸ்ட்டு நம்ம கோலம் போட்டுக்கணுங்க. ஒரு பலகை மேலே தான் நம்ம அம்பாளை வைக்கணும். செம்பில் நவதானியம் இல்லைன்னா அரிசி, நாணயம், மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு செம்புக்கு மேலே மாவிளை வைத்து மஞ்சள் பூசிய தேங்காயை அதன் மேலே வச்சுக்கணும். அம்பாளுடைய திருமுகம் வைத்து புதிய ரவிக்கை துணி இல்லைனா பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கணும். முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடித்து விநாயகரை தான் நம்ம வழிபாடு செய்யணும். கலசத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மஞ்சள், குங்குமம் மற்றும் அச்சதை செய்யணுங்க. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இல்லைனா போற்றி சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்யணும். நோன்பு சரடு, அதாவது இந்த மஞ்சள் கயிறு அம்மனுடைய திருவடியில் வைத்து பூஜை செய்யணும். கொழுக்கட்டை, பாயாசம், சுண்டல் மற்றும் பழங்கள் நைவேத்தியமாக நீங்கள் படைச்சிக்கலாம். பூஜையுடைய முடிவில் மஞ்சள் கயிறை உங்கள் கை மணிக்கட்டில் கட்டிக்கலாம். இல்லைனா நீங்கள் சுமங்கலி பெண்கள் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் அதை தானமாகவும் கொடுக்கலாம். பூஜை முடிவில் மஞ்சள் கயிற்றை உங்களோட கையில் கட்டிக்கலாம். தீபாராதனை காட்டி குடும்பத்துடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்து இந்த பூஜையை நான் நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை நீங்கள் முடிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தடைகளாக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் தடைகள் வரதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மறக்காமல் இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த சொன்ன மெத்தடில் நீங்கள் வரலட்சுமி விரதத்தை செஞ்சு பாருங்கள். அந்த மகாலட்சுமி தாயாருடைய முழுமையான அருள் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.